வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம். 25ஆம் எல்கேசியும் தென்னாலிராமனும். கதாபாத்திரங்கள் அறிமுகம். மன்னராக சஞ்சய், தென்னாலிராமனாக யஷ்வந்த், அமைச்சர் 1 முகமது அஃப்ரித், அமைச்சர் 2 சபரி மனோகர், அமைச்சர் 3 ஃபயாசுத்தீன், அமைச்சர் 4 துர்கேஷ். பாதுகாவலர்களாக முகமது தௌஃபீக், ரைஹான். வாயில் காவலர்களாக இஸ்மாயில் சஃபான், இப்ராஹிம் சுஃபியான். கவரி வீசுபவர்களாக ஆமினா ஃபிர்தௌஸ், கார்த்திகை செல்வி. அம்மாவாக தியானா, மகளாக வஜீஹா. காட்சி 1. இடம் அரண்மனை. என்ன இது? மன்னன் வருவது கூட தெரியாமல் காலையிலேயே உறக்கமா? இரவு முழுவதும் செல்போனில் விளையாடிவிட்டு இங்கு வந்து உறக்கமா? ஒழுங்காக வேலையை பாருடா மடையா. எப்படி உங்களுக்கு தெரியும் மன்னா? அதைத்தானடா நானும் செய்கிறேன் மங்குனி அமைச்சரே. அப்ப நாடு நல்லா உருப்படும். அருமை அருமை. அலற விடுங்கள் ஒலிபெருக்கியை. அமருங்கள். வணக்கம் மன்னா. என்ன இது? ஜூஸ். என்ன ஜூஸா? ஜூஸ் இல்லை மன்னா, தூசு தூசு. ஓ தூசா. இன்னொரு முறை இப்படி செய்து விடாதே, மன்னன் பாவம் இல்லையா? மன்னித்துகள் மன்னா. அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? மன்னா, நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலை விரித்து ஆடுகின்றன. தலை விரித்து ஆடினால் என்ன, இழுத்து கட்ட வேண்டியது தானே. அமைச்சர்களே, அப்படி என்ன பிரச்சனை கூறுங்கள். மன்னா, முதலாவதாக இயற்கை சீற்றம், இரண்டாவதாக விவசாயம், மூன்றாவதாக தொலைக்காட்சி, இறுதியாக தொலைபேசி. இதே போல் பல பிரச்சனைகள் நம் நாட்டில் உள்ளது மன்னா. என்ன, நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? ஆமா மன்னா. சரி சரி, முதலாவதாக இயற்கை சீற்றத்தை பற்றி பேசுவோம். மன்னா, சமீப காலத்தில் கூட பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி அனைவரும் அறிந்ததே. புயல் வரும்போது நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பது எப்படி என்று கூறுங்களேன். மன்னா, புயல் வரும்போது ஓடி ஒளிந்து கொண்டால் அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? மன்னா, புயல் வரும்போது கண்ணை மூடிக்கொண்டால் என்ன? அப்படியே உன் கழுத்தை நெரித்தால் என்ன? மன்னா, புயல் வரும்போது கூரை மேல் ஏறிக்கொண்டால் என்ன? அப்படியே உன் கழுத்தை நெரித்தால் என்ன? அமைச்சர்களே, இயற்கை சீற்றத்தில் இருந்து நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பது எப்படி என்று கேட்டால் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது உங்களின் பதில். காட்சி 2. இடம் அரண்மனை. உறுப்பினர் தென்னாலிராமன். யார் அங்கே? யாரடா அங்கே? அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை.
தென்னாலிராமர் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் மன்னா. வாருங்கள் தெனாலிராமா. தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? தெனாலிராமா, இயற்கை சீற்றத்தில் இருந்து நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பது எப்படி என்று கூறுங்களேன். விவசாய நிலங்களை சேதப்படுத்தாமலும், விளை நிலங்களில் வீடு கட்டாமலும், மரங்களை வெட்டாமலும், நிலத்தடி நீரை சேமிப்பதாலும் இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் மன்னா, மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? கப்போ, நீரேன் அமைச்சர் அல்லவா, சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அமைச்சர்களே, நாம் என்ன செய்தால் மக்கள் இதை கடைபிடிப்பார்கள்? மன்னா, யாரெல்லாம் இதை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக அளித்தால் என்ன? நல்ல யோசனை தான், அப்படியே ஆகட்டும். காட்சி 3. இடம் அரண்மனை. உறுப்பினர்கள் அம்மா, பொண்ணு, தென்னாலிராமன். மேம் வழிவிடுங்க மேம், ப்ளீஸ். தம்பி வழிவிடு. மன்னா மன்னா, என்ன என்ன? என் பிள்ளை நிலைமையை பாருங்கள். ஐயோ, இருக்கிற பிரச்சனை போதாதா, இது வேற புதிய பிரச்சனையா? சரி சரி, இவளுக்கு என்ன ஆயிற்று? ஐயோ, இந்த பரிதாபங்களை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடியதால் இவள் மனநிலை பாதிக்கப்பட்டது மன்னா. என்ன மனநிலை பாதிக்கப்பட்டதா? இந்த செல்போனை ஒழிக்க வழிதான் என்ன? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, இன்டர்நெட் சேவை கட் பண்ணிவிட்டால் என்ன? அப்படியே உன் கழுத்தை அறுத்தால் என்ன? யார் அங்கே? யாரடா அங்கே? அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. எதற்கு தெனாலிராமன்? நாங்களே கருத்து கூறுகிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல, சிரிக்க. அப்படி என்ன பெரிய புலமை அந்த தெனாலிராமனுக்கு? மன்னனையே கேள்வி கேட்கிறாயா? சரி சரி, நமக்குள் என் வீண் விவாதம். நாம் தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். சரியான பதிலை கூட்டிவிட்டால் அவரே இந்த நாட்டில் அறிவில் சிறந்த புலவர் என்று ஒப்புக்கொள்வீர்களா? ஒப்புக்கொள்கிறோம் மன்னா. தெனாலிராமர் வருகிறார் வருகிறார் வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வந்துட்டாயா? வந்துட்டான். வணக்கம் மன்னா. வாருங்கள் தெனாலிராமா. மீண்டும் தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? தெனாலிராமா, நான் உன்னிடம் 10 கேள்விகள் கேட்கப் போகிறேன். சரியான பதிலை கூறிவிட்டால் நீ ஏன் இந்த நாட்டில் அறிவில் சிறந்த புலவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை நான் கேட்கவா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் பாடப்புத்தகம், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பிள்ளையும், சேர்ந்திருப்பது ஆசிரியரும் மாணவனும், சேராதிருப்பது, வறுமையும் நோயும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும், பார்க்க கூடியது, மாணவனும் திறனும், அறிவுக்கு கல்வி, கல்விக்கு, பள்ளி, பள்ளிக்கு. நம் அரசு பள்ளி. என்ன அமைச்சர்களே, இப்பொழுது புரிகிறதா? புரிகிறது மன்னா. தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் தொலைக்காட்சி தொலைபேசி மூலமாக சீரழிகிறார்கள். இதில் இருந்து மீண்டு வர ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போனை குழந்தைகளுக்கு தருவதை தவிர்க்க வேண்டும். கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள் குழந்தைகள். எனவே பெற்றோர்கள் அதிக நேரம் செல்போன் பார்ப்பதையும் தொலைக்காட்சி பார்ப்பதையும் தவிர்த்து குழந்தைகளுடன் ஓடுவது, விளையாடுவது, பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஒரு குழந்தை செல்போனில் விளையாடுவதை விட ஓடி ஆடி 1 மணி நேரமாவது விளையாட வேண்டும். செல்போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். ஆனால் மன்னா, அது உங்களால் முடியுமா?
சற்று கடினம்தான். தொலைநுட்பம் வளர்ந்து வரும் இன்றைய காலத்தில் செல்போனை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதாவது ஆன்லைனில் கல்வி கற்க, மாணவர்களின் திறன் வளர்க்க, பாடம் படிக்க இதற்கு மட்டுமே பயன்படுத்தினால் இதை போன்ற நிலைமை இனி யாருக்குமே வராது. எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியதுக்கு மிக்க நன்றி மன்னா. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க 2 பேரும் நல்லா வச்சு பண்ணிட்டீங்கடா. இத்துடன் அவை கலைகிறது. ஆஹா ஓஹோ அருமையான தீர்ப்பு. நன்றி.